ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல இருந்து ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக்கை டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸை, அதாவது பேசிக் டேர்ம்ஸை நம்ம ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் பிசிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிற எனர்ஜி சேஞ்சஸை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். பிகாஸ் அங்க எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கிறப்ப அந்த சிஸ்டம்ல, அந்த ப்ராசஸ்ல ஹீட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஹீட் சேஞ்சஸை நம்மளால மெஷர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எனர்ஜி சேஞ்சஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும். ரைட். இந்த ஹீட் சேஞ்சஸை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெக்னிக் தான் கேலரிமெட்ரி. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டை அட் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். If it is carried out at constant volume, அதை டெல்டா யூ மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். What is meant by U? Internal energy. What is meant by இந்த triangle symbol delta? அது வந்து சேஞ்ச். ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுன்னு சொல்லுவோம். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கேரி அவுட் பண்ணுறப்ப அதை என்தல்பி சேஞ்சுன்னு சொல்லுவோம். வேர் என்தல்பி இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஹெச், டெல்டா சேஞ்ச். ரைட். கேலரிமெட்ரியில் டெல்டா யூ மெஷர்மெண்ட்டை நம்ம பாம் கேலரிமீட்டர்ன்ற அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். வெராஸ் டெல்டா ஹெச் என்தல்பி சேஞ்சை காஃபி கப் கேலரிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். இந்த ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷனுக்கான ஒரு அடிப்படையே இம்பார்ட்டன்ட் பாயிண்டே நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது நான் டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட், டெல்டா யூ மெஷர்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த டெல்டா ஹெச்சும் சரி, டெல்டா யூவும் சரி, தே ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். வாட் டு யூ மீன் பை ஸ்டேட் ஃபங்க்ஷன்? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றப்ப they will depend on the initial state and final state of the reactants and the products. புரியுதா? இனிஷியல் ஸ்டேட்ல அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு, ஃபைனல் ஸ்டேட்ல அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும் இந்த டெல்டா யூனாலும் சரி, டெல்டா ஹெச்னாலும் சரி. அப்போ இதை டிபெண்ட் பண்ணுதுன்னா எதை டிபெண்ட் பண்ணாதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. எதை டிபெண்ட் பண்ணாதுன்னா அந்த கன்வர்ஷன் இருக்குல்ல. இப்போ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறுது. ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டேட் இருக்கும், அதை இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லுவோமா. ஃபைனலா அது வேற ஒரு ஸ்டேட்க்கு மாறும், அதை ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லுவோமா. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டும், இந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அந்த சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுது ஆர் அந்த ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறத இந்த டெல்டா ஹெச்சும் டிபெண்ட் பண்ணாது, டெல்டா யூவும் டிபெண்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ரிகார்டிங் Hess law of constant heat summation. இதே பாயிண்ட சிம்பிளா வேற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது enthalpy change for a reaction is same whether it occurs in one step or in a series of steps. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, enthalpy change is a state function. அது ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், ஃபைனலா எப்படி இருக்கும், அதை பொறுத்து மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். அது எப்படி அந்த ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்ல நடந்தாலும் அதுக்கு கவலை இல்லை. மோர் தென் ஒன் ஸ்டெப், அதாவது செவரல் ஸ்டெப்ஸ்ல நடந்தாலும் இந்த டெல்டா ஹெச் வேல்யூ மாற போறது கிடையாது. ஓகே. இந்த பாயிண்ட் இந்த ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன்ல எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. இதுக்கு ஒரு ரியாக்டன்ட் ஏ எடுத்துப்போம். இந்த ரியாக்டன்ட் பியா மாறுது. அப்ப இது ஒரு ரியாக்ஷன் இல்லையா. இப்ப இந்த ரியாக்ஷனோட என்தல்பி சேஞ்ச நம்ம டெல்டா ஹெச் ஆர்னு வச்சுப்போம். திஸ் கேன் பி ஆல்சோ டினோட்டட் அஸ் டெல்டா ஹெச் ஆர். இப்படியும் போத் ஆர் சேம். இப்ப ஏ வந்து பியா மாறுது. இதே ரியாக்ஷன் மோர் தென் ஒன் ஸ்டெப்ல நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போமா. ஏ வந்து முதல்ல சியா மாறுது, சி வந்து அதுக்கப்புறம் டியா மாறுது, அதுக்கப்புறம் டி வந்து பியா மாறுது. ஸோ ஏ பியா ஒரே ஸ்டெப்ல நடந்தாலும் ரியாக்ஷன் தான். பட் அதே ரியாக்ஷன் மோர் தென் ஒன் ஸ்டெப்ல நடக்கிறப்ப ஏ ஃபர்ஸ்ட் சியா மாறுது, சி அப்புறம் டியா மாறுது, டி வந்து பியா மாறுது. ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸ். அப்ப ஏ சியா மாறுற ஸ்டெப்புக்கான ரியாக்ஷன் என்தால்பிய டெல்டா ஹெச் ஆர் 1ன்னு வச்சுப்போம். இதை வந்து சி டியா மாறுத டெல்டா ஹெச் ஆர் 2ன்னு வச்சுப்போம். இதை வந்து டெல்டா ஹெச் ஆர் 3ன்னு வச்சுப்போம். உங்களுக்கே இந்நேரம் புரிஞ்சிருக்கும். இந்த ஏ டு பி
delta HR will be equal to இந்த மூணு reaction enthalpies-ஐயும் add பண்ற சம்மேஷனுக்கு இல்லையா? So delta HR is equal to delta HR1 plus delta HR2 plus delta HR3 plus இதுக்கு மேலையும் நடந்துச்சுன்னா, இதுக்கு மேலையும் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா plus etc கூட போடலாம். So this is Hess law of constant heat summation. நம்ம CBSE bookல இந்த மாதிரி ஒரு definition கொடுத்திருக்காங்க. If a reaction takes place in several steps, then its standard reaction enthalpy is the sum of standard enthalpies of the intermediate reactions. இதுதான் intermediate reactions into which the overall reaction may be divided at the same temperature. புரியுதா? And நம்ம textbookல the enthalpy change of a reaction either at constant volume or at constant pressure is the same whether it takes place in a single or multiple steps provided the initial and final states are same. A B தான் மாறணும், அது மாறிடக்கூடாது. புரியுதா? ஆனா ஏல இருந்து பியா மாறுற ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கலாம். இந்த ஹெஸ் லா ஆஃப் ஹீட் சம்மேஷன், கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷனோட முக்கியமான யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ரியாக்ஷன்ஸ்க்கு என்தால்பிஸ் ஆஃப் ரியாக்ஷனை மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் யூஸ் ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் நவ். To calculate heat of combustion of graphite to carbon monoxide, அதாவது graphite கம்ப்ளீட்டா burn பண்றோம், it is getting converted to carbon monoxide. இந்த ரியாக்ஷனுக்கான heat of combustion நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஃபைட்டை கம்பஷன் பண்றப்ப கார்பன் மோனாக்சைடு மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். கார்பன் மோனாக்சைடு தான் மேஜர் ப்ராடக்ட், இருந்தாலும் கூடவே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ எப்படி நம்ம ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் டு கார்பன் மோனாக்சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த கால்குலேஷனோட டிஃபிகல்ட்டியே. ஸோ இங்கே நம்ம ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷனை யூஸ் பண்ணி ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் டு கார்பன் மோனாக்சைடை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷனை நான் எழுதிடுறேன். கிராஃபைட்டை கார்பன் இல்லையா, கார்பன் நம்ம அதோட ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டை எழுதணும். கிராஃபைட் சாலிட் பிளஸ் யாரு கூட கம்பஷன் அப்படின்னு சொல்றப்ப ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு. இது ஒரு கேஸ், அதனால நான் ஜி போடுறேன். இது ஒரு கேஸ், அதனாலையும் இதை ஜி போடுறேன். இது சாலிடு, அதனால எஸ் போட்டுட்டேன். இப்போ எப்பவுமே இது 1 மோல் தான் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இங்கே 2 இருக்குன்றதுனால நீங்கள் டக்குன்னு இங்கே 2 போட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிட்டு இது 2C ஆகிடும். இங்கே 2 போடக்கூடாது, அது தப்பாயிடும். இது 1 மோல் தான் இருக்கணும். என்தால்பி ஆஃப் கம்பஷனோட டெஃபினிஷனே அதுதான், 1 மோலை தான் நம்ம கம்பஸ் பண்ணணும். ஸோ இதை மாற்றக்கூடாதுன்னா அப்போ இதை தான் நம்ம ஹாஃபாக போடணும். ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன். இதோட டெல்டா ஹெச்ஆர் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இதை கால்குலேட் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பிகாஸ் சம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபார்ம்ட் இன் திஸ் ரியாக்ஷன். ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ இதுதான் நமக்கு மெயின் ஈக்குவேஷன். இந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் என்தால்பியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற ஸ்பீஷீஸ் யார் யாருன்னு பாருங்க. ஒன்று கார்பன், இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு. ஸோ இவங்களோட ரியாக்ஷன்ஸ், அதாவது கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. முதல்ல கார்பன் எடுத்துப்போம். கார்பன் அதே கண்டிஷன்ஸ் தான், அது கிராஃபைட் இல்லையா, சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இதை கம்பஷன் பண்றப்ப கேஸ் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ரைட். இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு இல்லையா. ஸோ கார்பன் மோனாக்சைடும் நான் எடுத்துக்கிறேன், கேஸ் பிளஸ் இது ஆக்சிஜன் கூட ஆன் கம்பஷன் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் அ கேஸ்.
இந்த ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் இது வந்து எப்போவுமே 1 மோல் தான் இருக்கணும். இதை நம்ம மாற்றவே கூடாது, நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ இங்கே C+O2 CO2 பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே CO + O2 இங்கே 2O இருக்குது, இங்கே 3O இருக்குது. ஸோ இதை தான் மாற்றலாம், அதனால நான் ½ போட்டுறேன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கான ரியாக்ஷன் என்தால்பி வேல்யூ கால்குலேஷன் வந்து ஈஸி, அதோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை நான் முதல்ல எழுதிடுறேன். இந்த 2 ரியாக்ஷன்ஸ்க்கான ரியாக்ஷன் என்தால்பி வேல்யூஸும் நமக்கு தெரியும். இங்கே எழுதியிருக்கேன், இங்கே பக்கத்தில் எழுதணும். ஸோ இடம் இல்லாததுனால இங்கே நான் எழுதியிருக்கேன். சரியா? இந்த வேல்யூஸ்லாம் பாருங்க, நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. ஸோ அதனால தான் நெகட்டிவ் சைன் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் நமக்கு டிசையர்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் என்தால்பியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே யார் ப்ராடக்ட்? கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த 2 ரியாக்ஷனில் ரைட், கார்பன் மோனாக்சைடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த ரியாக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ரியாக்டன் சைடில் இருக்குது. நம்மளோட டிசையர்ட் ரியாக்ஷனில் கார்பன் மோனாக்சைடு எங்கே இருக்குது? ப்ராடக்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரியாக்ஷனை மாற்றி ரிவர்ஸ் ரியாக்ஷனை எழுத போகிறோம். ஸோ எப்போ அப்படி எழுதுகிறோமோ அப்போ இந்த மைனஸ் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த ரியாக்டன் சைடில், சாரி ப்ராடக்ட் சைடில் CO2 இருக்கு. ஸோ CO2 கேஸ் மாற்றி எழுதுறேன், கிவ்ஸ் CO கேஸ் பிளஸ் ½ O2 கேஸ். இந்த டெல்டா H வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருந்தது பிளஸ் போட்டுருணும், 283.5 கிலோ ஜூல் per மோல். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், ரைட்டா? இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ 2ஓட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் இது. 2ல இருக்கிற இங்க இருக்கிறத முன்னாடி போட்டேன், இங்க இருக்கிறத ப்ராடக்ட் சைடில் போட்டேன். இப்போ நமக்கு இதுதான் டிசையர்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வேணும்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்ப பாருங்க, இந்த CO2 ரைட்ல இருக்கு, இங்க லெஃப்ட்ல இருக்கு, நான் கேன்சல் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி இங்க வந்து ½ O2 இருக்கு, எங்க இருக்கு? ப்ராடக்ட் சைட்ல இருக்கு, இங்க ரியாக்டன் சைட்ல இருக்கு. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1 O2 இருக்கு, இங்க ½ O2 இருக்கு. ஸோ இது அதிகமா இருக்கு. ஸோ 1ல ½ போச்சுன்னா மீதி ½ O2 தான் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்க, சி இருக்கா? சி எழுதிட்டேன். கிராஃபைட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, எஸ் பிளஸ் ½ O2 கேஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ ரியாக்டன் சைட் முடிஞ்சிச்சு. ப்ராடக்ட் சைடில் 1 and 3 தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே இது கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே கிவ்ஸ் CO கேஸ், இது மட்டும்தான் இருக்கு. ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 1க்கான ரியாக்ஷன் என்தால்பி வேல்யூயும் 3க்கான ரியாக்ஷன் என்தால்பி வேல்யூயும் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். பாருங்க, மைனஸ் 393.5, இங்கே பிளஸ் 283.5 ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் பிளஸ் சிம்பிள், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் சைன்ஸ் இருக்கிறப்ப நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 5ல 5 போச்சுன்னா 0, 3ல 3 போச்சுன்னா 0, 9ல 8 போச்சுன்னா 1, 3ல 2 போச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான டெல்டா H வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 110 kJ per mole. ஓகே. அண்ட் இந்த ரியாக்ஷனை பாருங்க, இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இதுவும் நம்மளோட டிசையர்டு ஈக்குவேஷனும் சேமா இருக்கும். ஸோ டைரக்டா ஒரே ஸ்டெப்பை பேஸ் பண்ணி நம்ம ரியாக்ஷன் என்தால்பியை கால்குலேட் பண்ணல. அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுற இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் என்தால்பியை மைனஸ் 110 kJ per mole நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வேற விதமாகவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, கார்பன் கிராஃபைட் சாலிட், இது என்ன ஆகும்? கம்பஷன் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடாக ஆகும், கேஸ், விச் இஸ் அ கேஸ். அட் த சேம் டைம் கார்பன் ஃபார்ம்ஸ்
கம்பஷன் அப்போ கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அப்போ ஒன்று போகுதுன்னா இதில் பாதி, ஸோ half O2. இப்போ இதுக்கு இன்வால்வ் ஆகிற என்தால்பி சேஞ்சை டெல்டா H1ன்னு வச்சுப்போம். இதுக்கு இன்வால்வ் ஆகிற என்தால்பி சேஞ்சை டெல்டா H2ன்னு வச்சுப்போம். தென் கார்பன் மோனாக்சைடு இந்த கம்பஷன் ப்ராசஸில் வில் பி கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அதுக்கு O2 தேவைப்படும். பாருங்கள் இங்கே ஒரு ஓ இருக்குது, இங்கே 2 ஓ இருக்குது, அப்போது இன்னும் ஒரு ஓ போதும், அப்போ 2 ஓவில் பாதி அரை ஓ. ஓகேவா? இப்போ இதுக்கு இன்வால்வ் ஆகிற என்தால்பி சேஞ்சை டெல்டா H3ன்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் அங்கே நடக்கிற கன்வர்ஷன்ஸ். நம்ம யாரை கால்குலேட் பண்ணணும்? கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகிற அந்த ரியாக்ஷனுக்கான என்தால்பி சேஞ்சை கால்குலேட் பண்ணணும். பட் இது பாருங்கள், இங்கேருந்து இதுதான் ஒன் ஸ்டெப்பு, கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. இது ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடாக மாறி கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஸோ இங்கே 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த டெல்டா H1 இஸ் ஈக்குவல் டு இதையும் ஆட் பண்ணுறது. ஏன்னா இது டைரெக்டாக CO2வாக மாறுது, இங்கே CO மாறி CO2வாக மாறுது. அப்போ டெல்டா H2வையும் டெல்டா H3ஐயும் ஆட் பண்ணி வரணும். ஸோ டெல்டா H1 நமக்கு தெரியுமா? டெல்டா H1 யார்? கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு, அது கொடுத்துருக்குறாங்க. கார்பன்னா கிராஃபைட்டு கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ எவ்வளவு? -393.5 kg/mol. ஸோ டெல்டா H1 எடுத்துகிட்டு நான் என்ன எழுதுகிறேன்? -393.5 kg/mol. சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H2. யார்? டெல்டா H2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது, அதனால் அதை நான் டெல்டா H2ன்னு வச்சுட்டேன். ப்ளஸ் டெல்டா H3 கார்பன் மோனாக்சைடு டு கார்பன் டை ஆக்சைடு, அது நமக்கு தெரியும். கார்பன் மோனாக்சைடு டு கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் த புக் விச் இஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் எடுத்துகிறேன் நான், -283.5 kg/mol. கரெக்டாக? இப்போ நமக்கு டெல்டா H2 இது தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆர் இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்னாகும்? டெல்டா H2 இங்கே வச்சுப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே -393.5 kg/mol. இது இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆகிடும், 283.5 kg/mol. இப்போ டெல்டா H2ன்றது இந்த நமக்கு டிசைர்டு ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் என்தால்பி. ஸோ ஒரு சைன் மைனஸாக இருக்குது, ஒரு சைன் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். அப்போ இந்த வேல்யூ தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H2 இஸ் ஈக்குவல் டு -110 kg/mol. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷனை யூஸ் பண்ணி நமக்கு டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாத சில டிஃபிகல்ட் ரியாக்ஷன்ஸ்க்கான என்தால்பி சேஞ்சை, ஈஃப் சப்போஸ் அந்த ரியாக்ஷன் செவரல் ஸ்டெப்ஸில் நடக்குதுன்னா அதை பேஸ் பண்ணி என்தால்பி சேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே?